வாழ்த்தி மகிழ் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். பட்டறிவு என்று அவர் பதித்த ஆங்கில பதிவிலே ஒரு சொல்லாக நாம் பட்டறிவு என்று கூறுவோம். தீமை என்பது ஒரு பட்டறிவு, ஒரு ஆற்றல் அல்ல. அது அதாவது தீமை பேரண்டத்தில் ஒரு தற்சார்பு ஆற்றலாக இருந்தால் தீமையை எந்த உயிரினத்தாலும் மீற முடியாது. ஆனால் ஒரு ஆற்றலாக உண்மையானதாக இல்லாவிட்டால் அது ஒரு நிபந்தனையாக பட்டறிவில் உண்மையானது. ஏனென்றால் எல்லா பட்டறிவும் யதார்த்தத்தின் இயல்பு. இது அறியாமை வளர்ச்சியடையாத நிலை மற்றும் அது அறிவின் ஒளியின் முன் பின்வாங்கி மறைந்துவிடும். படிப்படியாக திரட்டப்பட்ட கற்றலுக்கு முன் குழந்தையின் அறிவார்ந்த அறியாமை மறைந்துவிடும் அல்லது உதிக்கும் ஒளியின் முன் இருள் கரைகிறது. நன்மையின் புதிய அனுபவங்கள் உணர்வுத் துறையில் நுழைந்து அதை கைப்பற்றும் போது தீமையின் வேதனையான அனுபவங்கள் கடந்து செல்கின்றன என பகிர்ந்துள்ளதை போல அவர் பதித்த கடைசி வரையில் கொடுக்க வேண்டும் எனில், ஆழ்நிலை மனிதன் தனது செல்வாக்கில் மேலானவன், அவன் தீமையை கடந்தவன் என 9ஆம் தேதி பதித்த ஆங்கில பதிவு தமிழாக்கமாக பகிர்ந்துள்ளோம். பதித்த ஆங்கில பதிவு we can say it in acrostic or simplified form, no lecture. So that the knowledge whatever we accumulate ourselves in day-to-day life, we can put it in our ledger in our mind, the memory, neural directions. So that is accumulated. So we can call it no ledger. To no ledger, the knowledge is occupied in our memory. Ever since our human civilization started, ever since we understand that particular knowledge of the substances, what we can do. Evil is an experience and not a power. If it were an independent power in the universe, it could not be transcended by any being. But though not real as a power, it is real as a condition experience for all experiences of the nature of reality is a state of ignorance, of undevelopment, and as such it recedes and disappears before the light of knowledge, as the intellectual ignorance of the child vanishes before gradually accumulated learning, or as darkness dissolves before the rising light. The painful experiences of evil pass away as the new experiences of good enter into and possess the field of consciousness. The transcendent man is he who is beyond the domination of self. He has transcended evil. ஏப்ரல் 9ஆம் தேதி அகத்தவன் ஆண்டில் ஒவ்வொரு நாள் என்ற பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.